பட்டாணி வச்சு எப்படி சப்பாத்தி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பச்சை பட்டாணி சீசன் இருந்தா பச்சை பட்டாணியை அப்படியே டைரக்டா அரைச்சிக்கலாம். பச்சை பட்டாணி இல்லைன்னா நைட்ல ஊற வச்சிருக்கேன். இந்த பட்டாணியை ஊற வச்ச பட்டாணியை மிக்சி ஜார்ல சேர்த்து காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா நான் 3 இல்லைன்னா 4 சேர்த்துருக்கேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டில் இல்லைன்னா ஒரு துண்டு இஞ்சி, சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து, ஒரு 10-15 பல் பூண்டு சேர்த்து நல்லா நசுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு தவாவில் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடான பின்னாடி கறிவேப்பிலை சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து, அது கூடவே தனியாத்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா கொஞ்சம் கிளறிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து பச்சை வாசனை போற அளவு நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு பின்னாடி உப்பு சேர்த்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நைஸா அரைச்சி வச்சிருக்கிற பட்டாணியை சேர்த்து நல்லா கிண்டிக்கினே வரணும். அது நல்லா அடி பிடிக்கும். அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அது அடி பிடிக்காது. நல்லா கலரி எடுத்துட்டு கூட கொத்தமல்லி வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். தனியா நல்லா கலரிட்டு தனியா எடுத்து ஒரு பாத்திரத்துல ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மாவு சப்பாத்தி மாவு கொஞ்சமா உப்பு சேர்த்து தேவையான அளவு மாவு சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து, உடனே நிறைய தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா நான் எப்படி பிசைறேன்னு பாருங்க. அது மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்கா இருக்கணும். திக்கா இருந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடு போட்டு விட்டுடலாம். 5 நிமிஷம் கழிச்சு சப்பாத்தி எப்போ செய்யறோமோ அப்போ சப்பாத்தி மாவு இன்னொரு முறை நல்லா பிசைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் கொழுக்கட்டை மாதிரி நல்லா மாவு எடுத்துட்டு நல்லா தட்டிட்டு லேசா அமுக்கிட்டு கொழுக்கட்டை எப்படி செய்யறோமோ அது மாதிரி நல்லா உள்ள ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து தண்ணியை நல்லா ஸ்டப் பண்ணிட்டு மெதுவா சப்பாத்தி மாதிரி உருண்டியா லேசா இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சப்பாத்தி கல்ல வச்சு அழுத்தி சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்க்கணும்னா கொஞ்சம் லேசா தேய்ச்சிட்டு நல்லா மெலிசா தேய்ச்சிட்டு தவாவில போட்ட பின்னாடி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா திருப்பி போட்டு வெந்த பின்னாடி எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.